வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பெக்கிங் பற்றி பேச போகிறேன். அதாவது பிச்சை எடுக்கிறது பற்றி. இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இதுலேருந்து மாறுபட்ட கருத்து நிறைய பேருக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு தோணுனதை நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதுக்காக சின்ன வயசுலேருந்தே பெக்கர்ஸ்க்கு கொடுக்கணுமா இல்லையா, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையான்னு எனக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் மனசில். எப்படின்னு கொடுக்கறதா இல்லையான்னு. முன்னாடிலாம் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கையில் வச்சுட்டு போவேன். காசு கொடுக்காம பிஸ்கெட் பேக்கெட் கொடுப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் வேர்க்கடலை பொட்டலம் பண்ணி வச்சுருந்தேன். பொட்டுக்கடலைலாம் பொட்டலம் பண்ணி பைக்குள்ளே வச்சுருப்பேன். பிச்சை எடுக்கும்போது அவங்கக்கிட்ட காசு கொடுக்காம இதை தான் கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சில வருடங்களாக யாருக்குமே நான் கொடுக்கறது இல்லை. இது ஆஸ் ஐ செட், இது என்னோடய சொந்த அபிப்பிராயம். அதாவது பிச்சை எடுக்கிறவங்க முன்னாடி மாதிரி கிடையாது இப்போது. இது ஒரு ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரே டிராஃபிக் லைட்டில் நான் பார்க்கும்போது கொஞ்ச நாள் கை குழந்தையோடு பிச்சை எடுப்பாங்க சில பேர். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஊனமுற்றவர்களாக எடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து வயசானவங்களாக எடுப்பாங்க. கொஞ்ச நாள் சின்ன பசங்களாம் பேனா விற்பாங்க. இந்த மாதிரி மாற்றுறது அது ஆக்சுவலாக ஒரு டெக்னிக். நீங்கள் ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தால் திருப்பி திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேறு வேறு பார்த்தா தான் கொடுப்பாங்க. அதனால் இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் நடந்ததில்லை, அப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில்லறை வச்சுருந்தது பிச்சைக்காரவங்களோட அந்த தாதாக்கள் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் காசு வச்சுருந்தவங்க, 500 நோட்டு வச்சுருந்தவங்கலாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து தான் மாற்றினதா நியூஸ்லலாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது அதனால் நீங்கள் பிச்சைன்னு சொல்லி போடுறீங்கல்ல, அது அவங்களுக்கு போய் சேர்றது அப்படின்றது அநேகமாக கிடையாது. அதனால் நீங்கள் பிச்சைக்காரவங்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா அவங்களுடைய டிக்னிட்டியை குறைச்சி அவங்க கேட்குறாங்க. அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதாவது அவங்க டிக்னிட்டியை விட்டு காசுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லித்தரீங்க கொடுத்து. இன்னொன்று, உங்களோட மனசை தான் நீங்கள் திருப்தி பண்ணிக்கிறீங்க. ஒரு 5 ரூபாயோ 2 ரூபாயோ எடுத்து கொடுத்துட்டா உங்களுக்கு சரியாயிடுது. ஆனால் நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறீங்க நீங்கள். இதை தவிர ஸ்லம்டாக் மில்லியனர் எல்லாருக்கும் தெரியும், அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நிஜமாகவே ஊனமுற்றவர்களை ஆக்குறவங்களாம் அதில் அவங்க பொய்யை காமிக்கல, உண்மையை தான் காமிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, பட் நிறைய நடக்குது. அதே போல் ஒரு தமிழ் படம் வந்தது, என்ன பேர் எனக்கு மறந்துடுச்சு. அதில் ஒரு சின்ன குழந்தை காணா போயிடுவான். இந்த மாதிரி கடத்திட்டு போய் பிச்சைக்காரங்க குரூப்பில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவனை காப்பாற்றிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்ட பிறகும் நம்ம ஊரில் இன்னமும் நிறைய பேர் பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்களும் அதை பண்ணுறாங்க பிஸ்னஸாக. இது தவிர நம்ம ஊரில் கவர்மெண்ட், போலீஸ் எல்லாருமே அதை தடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஒரு ஹாட்லைன் மாதிரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாட்லைன் மாதிரி கொண்டு வரணும். ஒரு நம்பர், ஃபோன் நம்பர். ஒரு குழந்தை பிச்சை எடுக்குதா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்களை கூட்டிகிட்டு போகணும். இல்லை, அந்த மாதிரி குழந்தைக்கு அதை பண்ணலாம். பட் மற்றவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு வேறு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ பிச்சைக்காரங்களை பார்த்தா ஃபோன் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பர் இருந்தால் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறீங்க. வணக்கம்.